அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மீண்டும் ஒரு சீதை கதையின் தொடர்ச்சி. மகேந்திரன் தயக்கத்துடன் அறைக்குள் வந்தான். அவனுக்கு வெட்கமாகவும் இருந்தது, வேதனையாகவும் இருந்தது. அவனது தாய் லாவண்யாவை ஒரு கைதி போல அந்த அழுக்கு பிடித்த அறைக்குள் உட்கார வைத்து விட்டிருப்பதை நினைத்து வெகுண்டான். அமைதியும் மகிழ்ச்சியுமாக விரைந்து கொண்டிருந்த அவனது வாழ்க்கையில் இப்படி ஒரு அசம்பாவிதமா? மங்களாக அறைக்குள் எரிந்த விளக்கு ஒளியில் மனைவியின் முகத்தை கூர்ந்து பார்த்தான். வியர்வையில் நனைந்து பரவலாக நெற்றி மீது வழிந்துவிட்ட குங்கும போட்டு அலங்கிய கூந்தலும் தூசிப்பட்டு அழுக்காகிவிட்ட கூந்தலுமாக சோர்வாக காணப்பட்டாள் அவள். அவளது சோகம் படர்ந்த கண்களை நேரடியாக சந்திக்க முடியாது சங்கடப்பட்டான். காதல் என்று சொல்லி கல்யாணம் செய்து கொண்டு அவளை இப்படி சித்திரவதை செய்து சீர்குலைப்பது நியாயமா? அம்மாவின் போக்கு மிகவும் தவறு. அவன் வாயை மூடிக்கொண்டு இருப்பது அதைவிட பெரும் தவறு. குற்ற உணர்வு நெஞ்சை வருடியது. முதல்ல ஏதாவது சாப்பிட்றியா? பிறகு பேசலாம். காலையிலிருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம பட்டினியா இருக்கியே? அனுசரணையாக மெல்லிய குரலில் கேட்டான். அவள் சற்றென்று பதில் பேசவில்லை. 1000 அர்த்தங்கள் நிறைந்த அவளது பார்வையை அவனால் சந்திக்க முடியவில்லை. தலையை மறுபக்கம் திருப்பிக் கொண்டான். வேண்டாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணும் வரை சாப்பிடுவதில்லை, உறங்குவதில்லைன்னு தீர்மானம். மெலிதாக ஒலித்த அவளது குரல் சன்னமான ஆனால் கூர்மையானதொரு கத்தி போல அவன் நெஞ்சிலே சொருகியது. சில சமயம் முடிவு காண சில நாட்கள் ஆகலாம். அதுவரை பட்டினி கிடந்து சாக தீர்மானமா? சாக வேண்டும் என்று தண்டனை விதிக்கப்பட்டால் ஏற்க வேண்டியவள் தானே? உதட்டை கடித்து கொண்டான். உயிருக்கும் மேலாக காதலித்து கைப்பிடித்த மனைவி அவள். இன்று இந்த பிரச்சனை அசுர வடிவில் அவனுக்கும் அவளுக்கும் இடையே நிற்கிறது. உண்மை எது என்று தெரியும் வரை அவள் மீது மாசு ஒரு போர்வையாக விழுந்து கிடக்கிறது. அவனுக்கு உண்மையில் துரோகம் செய்து விட்டாளா என்ற ஒரு கேள்வியில் ஒரு பக்கம் உள்ளம் குமுறியது. இல்லை, இருக்காது. அவள் அப்படிப்பட்டவளே இல்லை. எங்கேயோ ஒரு தப்பு, யாரோ வேண்டுமென்று அவர்களது வாழ்க்கையை குலைக்க செய்த சதி என்று அலறியது மனம். இன்னொரு பக்கம், அவனுக்கு மட்டும் உணவு பிடித்ததா? உறக்கம்தான் வந்ததா? லாவண்யா, உன்னிடம் மனம் விட்டு பேச விரும்புகிறேன். நான் கிராமத்து மனிதன், கட்டுப்பட்டி. ஆனால் கயவன் அல்ல, கொடூரமானவனும் அல்ல. உட்கார்ந்து பேசலாமா? நீங்க அந்த பெஞ்சு மேல உட்கார்ந்து கொண்டு என்ன கேட்கணுமோ கேளுங்கோ. நான் நின்று கொண்டே பதில் சொல்றேன். நான் இப்போ குற்றவாளி ஸ்தானத்தில் இருக்கிறேன். உட்கார்ந்து கொண்டு பதில் சொல்ல யோக்கியதை இல்லை. சுருக்கென்று நெஞ்சை தைத்தது அவளது வார்த்தைகள். நீ இங்கேயே இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. மாடிக்கு வந்து படுக்கை அறையில் தூங்கிக்கலாம். இந்த அழுக்கு பிடிச்ச தரையில் படுத்தால் உடம்பு கெட்டுடும். குளிச்சு வேற உட மாத்திக்கோ. கொஞ்சம் பால் எடுத்துட்டு வரேன். லாவண்யா, என் பேச்சை கேள். மிகவும் அனுதாபத்துடன் சொன்ன கணவனை அவள் வேடிக்கையாக பார்த்தாள். இந்த வீட்டின் அதிகாரம் என் மாமியாரின் உரிமை. அவங்க சொன்னபடி கேட்க வேண்டியது என் கடமை. அதனால இங்கேயே நான் இப்படியே இருக்க போறேன். அசோகவனத்தில் சீதை அரக்கைகள் சூழ சிறை இருந்தாள். மீட்கப்பட்டவளை ஸ்நானம் செய்து உடை மாற்றிக்கொண்டு சுத்தமாக அழகாக ராமன் முன் நிற்க ஆலோசனை சொன்னபோது என்ன நடந்தது? சந்தேக பொறி ராமன் மனதிலும் ஒரு கணம் பளிச்சிட்டதல்லவா? வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன். என்னை பற்றி கவலைப்படாதீங்க. தொண்டையை கணித்து கொண்டான். சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒட்டடையும் மூளைகளில் குப்பையும் ஓட்டை உடைசலைமான ஜாமான்களுடன் இருந்த அழுக்கு பிடித்த அறையிலா அவள் நாள் முழுவதும் கைதியாக இருக்க வேண்டும்? ஆனாலும் அம்மாவுக்கு இத்தனை கெட்ட எண்ணம் வேண்டாம். கையில் இருந்த கைக்குட்டையால் நெற்றியில் பூத்த வேர்வையை துடைத்து கொண்டான். பெஞ்சு மீது படிந்திருந்த தூசியை தட்டிவிட்டு ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டான். லாவண்யா, நாம் 2 பேரும் உயிருக்குயிராக நேசித்தோம், நெருங்கி பழகினோம். அவள் பலமாக தலையசைத்தாள். மனம் ஒன்றுபட்டு திருமணம் செய்து கொண்ட தம்பதியர் நாம். ஆமாம். செத்து போனவனை உனக்கு தெரியும். அவன் யாருன்னு சொல்லிட்டா சப் இன்ஸ்பெக்டர் மேற்கொண்டு காரியத்தை சுலபமாக செய்து முடித்து விடுவார். பல தடவை கேட்டுட்டா மட்டும் என் பதில் மாறிவிடப் போகுதா? இது என்ன அறியாத்தனம்? லாவண்யா, பெருந்தன்மையோடு நான் உன்னை மன்னிச்சு உன் கடந்த காலத்தை பற்றி மறந்துட தயாராக இருக்கேன். ஏன்னா நான் உன்னை இன்னமும் நேசிக்கிறேன். இத்தனை கலவரத்துக்கு பின்னும் என்னால் உன்னை வெறுக்க முடியல. அதனால் நீ என்கிட்ட சொல்லலாம். இதை பெருசுப்படுத்தாம செத்தவனின் உறவினர்களை கண்டுபிடித்து
உடலை அவர்கள் வசம் சேர்ப்பித்து இந்த கேஸை உடனடியாக அவர் முடித்துவிட முடியும். விஷயம் தெரிந்த இரண்டொருவர் நம் குடும்பத்துக்கு வேண்டியவர்கள், வெளியே சொல்ல மாட்டார்கள். அவன் யார்? என்னை நீ சந்திக்கிறதுக்கு முந்தி அவனோட உனக்கு பழக்கம் உண்டா? அவனை மணந்து கொள்வதாக வாக்கு கொடுத்திருந்தியா? அதனால்தான் உன்னை தேடி வந்து அவமானப்படுத்த விரும்பினானா? எரிமலை வெடித்து தீப்பிழம்பை துப்பியது போல் அவள் நெஞ்சு ஓவென்று எரிந்தது. ஒரு கணம் மௌனமாக அவனை உற்று பார்த்தாள். என்னுடைய கடந்த காலத்தை பற்றி தூண்டி துருவ உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ மற்ற யாருக்குமே உரிமை கிடையாது. உங்களது கடந்த காலத்தை பற்றி நான் என்றாவது எதை பற்றியாவது கேட்டிருக்கிறேனா? கணவன் மனைவி என்கிற நமக்கு இப்போதிருக்கும் வாழ்க்கையை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் தான் பிரச்சனை. மனைவின்னு உங்கள் வாழ்க்கையில் புகுந்த பிறகு நினைவால் கூட நான் உங்களுக்கு துரோகம் செய்யலை. வருங்காலத்திலும் அப்படித்தான் ஒரு ஒழுக்கமான மனைவியாக வாழ்வேன் நம்பிக்கை. அப்படின்னா லாவண்யா, உன் கடந்த காலத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு ஒப்புக்கொள்ற. செத்து போனவனுக்கும் உனக்கும் உறவு இருந்திருக்குன்னு அர்த்தம். அவன் இங்கே செத்து போய் இந்த மாதிரி ஒரு கலவர நிலையை ஏற்படுத்தாவிட்டால் நான் உன் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன். எதுவும் விசாரித்திருக்க மாட்டேன். வெறுப்புடன் சிரித்தாள் அவள். எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. அவனை நான் பார்த்ததே கிடையாதுன்னு 100வது தடவையா சொல்றேன். மேலும் நான் நாணப்பட்டுக்கிறாப்புல என் கடந்த காலத்தில் எந்த விதமான ரகசியமும் கிடையாது. நான் நம்புறேன் லாவண்யா, நீ பரிசுத்தமானவள்னு எனக்கு தெரியும். என் தாயும் இந்த ஊராரும் நம்பணுமே. ஊராரா? திகைப்புடன் கேட்டாள். ஆமாம் லாவண்யா, இந்த சங்கதி எப்படியும் பகிரங்கமாகிவிடும். அப்போ ஊர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுமே. காலடி ஓசை கேட்டு அவள் திரும்பி பார்த்தாள். கண்களில் நெருப்பு பறக்க மாமியார் கனகம்மாள் வாயிற்படி அருகே நின்று கொண்டிருந்தாள். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தாங்க நிற்கிறேன். நீ சொல்றபடி பத்தினியா இருந்தா அந்த உண்மையை பஞ்சாயத்துக்கு முன்னாடி ஒப்புக்கணும். அப்பத்தான் உன்னை நான் துணிவோட வீட்டில் சேர்க்க முடியும். இதென்ன அசிங்கம்? என் மனைவி தாசி இல்லைன்னு தண்டோரா போட சொன்னானாம் ஒரு ராஜா. அந்த கதையாக தான் இருக்கு. நான் கெட்டவ இல்லை. 10 பேர் முன்னாடி நான் சொல்லணுமா? வேடிக்கை. கோபத்துடன் மெல்லிய குரலில் சேரினாள். இந்த கிராமத்து பழக்க வழக்கம் அது. எந்த ஒரு சிக்கலையும் பஞ்சாயத்து முன்னாடி போட்டு அலசி முடிவு எடுக்கணும். பெரிய தனக்காரர் மருமகளே நடத்த கெட்டவள். நாம் ஏன் ஒழுக்கத்துக்கு கட்டுப்படணும்னு மற்ற பெண்களுக்கு துணிச்சல் ஏற்படும். கிராமத்து கட்டுத்திட்டமான வாழ்க்கை குலைஞ்சு போயிடும். ஊர் பெண்களுக்கு நீ ஒரு இலக்கணமா இருக்கணும். அதனால அவங்க எல்லோரும் நீ சொல்வதை நம்பும்படி இருக்கணும். மகேந்திரன் குறுக்கிட்டு பேசினான். லாவண்யா, உனக்கு அதெல்லாம் புதுசா தெரியும். இப்போ நம்ம குடும்பத்து கௌரவம் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறது. சப் இன்ஸ்பெக்டர் அந்த புகைப்படத்தை பத்திரிகையில் போட்டு விடுவார். அதை பார்த்ததுமே பலருக்கு நீதாங்கிற உண்மை தெரிஞ்சிடும். ஊரே தீ போல சங்கதி பரவி உன்னை பற்றி அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு ஊரில் நடக்கும் எந்தவித தகராறின் போதும் ஆமாம், பெரிய தனக்காரர் மருமகளே நடத்தை கெட்டவளாயிருந்தும் புருஷன் வச்சு வாழலையா என்றதொரு குறுக்கு கேள்வி எழும். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதனால நான் மௌனமா இருக்க முடியாது. நீ இருந்தாலும் நான் இருக்க முடியுமாப்பா? உன் அப்பா வாழ்ந்த சிறப்பான வாழ்வை நினைச்சு நான் இந்த அவலத்துக்கு ஒரு முடிவு கட்டியாகணுமே. பஞ்சாயத்துல நான் ஒரு பிராது கொடுக்க போகிறேன். என் மருமகள் நடத்தை கெட்டவள், அவளை தொடர்ந்து என் மகனோட வாழ அனுமதிக்க அவமானமா இருக்குன்னு சொல்வேன். உங்களுக்கு இத்தனை சிரமம் வேண்டாம். நான் என் அண்ணனுக்கு கடிதம் எழுதி வரவழைத்து அவருடன் புறப்பட்டு பிறந்த வீட்டுக்கு போய் விடுறேன். பிறகு சொல்ல முடியாத துக்கத்துடன் கோபத்துடனும் மாமியாரை வெறித்தாள். அதோட நாங்க பட்டிருக்கிற அவமானம் போயிடுமா? என்னதான் செய்ய சொல்றீங்க? சலிப்பும் வேதனையுமாக கேட்ட அவள் கண்களில் நீர் புரண்டது. ஏற்கனவே நாட்டாண்மை கிட்ட ஒப்புக்கொண்டிருக்க. என்ன ஒப்புக்கொண்டேன்? எந்த கோவிலுக்கும் சத்தியம் செய்ய தயார்னு ஒப்புக்கொண்டியே. நான் சொல்றது உண்மை என்கிறதை அழுத்தமாக சொல்ல அப்படி பேசினேன். அந்த உண்மையை 4 பேர் முன்ன ஒத்துக்கொண்டு விடு. எங்க குலதெய்வத்து கோவில் முன்னாடி இருக்கிற ஆலமரத்து மேடையில பஞ்சாயத்து கூட்டுவோம். நியாயம் கேட்போம். ஊர் பெரியவங்க சொல்றத நீ கேட்டு நட.
எல்லாருக்கும் முன்னாடி நீ நிரபராதின்ட்டு சத்தியம் செய், போதும். விண்வெளியில் உலாவும் அளவு விஞ்ஞானத்தில் முன்னேறிவிட்டிருக்கும் நாம் இது மாதிரி பழக்கங்களை இன்னுமா அனுசரிக்கணும்? ரொம்ப வியப்பா இருக்கே. கிராமத்து மனிதனை கட்டிக்கொள்ளும் பொழுது ஊர் பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்னன்னு நீ ஆரம்பத்திலேயே கேட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கணும். பணக்காரன் அழகா இருக்கான், படித்தவன், வசதியான வாழ்க்கைன்னுட்டு நீ கணக்கு போட்ட இல்லையா? கனகம்மாள் வார்த்தைகளால் குத்தினாள். விஞ்ஞானத்தில் ஒருபுறம் நாம் வெற்றியடைந்து கொண்டிருக்கும் சமயத்தில் இப்படி அஞ்ஞானம் கிராமங்களில் மறைந்து கொண்டிருக்கிறதே. பலர் முன்னால் சத்தியம் செய்தால்தான் உண்மை உண்மையாகுமா? மனம் விட்டு பேசி புரிய 2 நெஞ்சங்களுக்கு உண்மை தெரியாது போய்விடுமா? இது அர்த்தமற்றதொரு நம்பிக்கை. பெருமூச்செறிந்தாள். ஆகட்டும், நாளைக்குள்ளே பஞ்சாயத்துக்கு கூட்ட ஏற்பாடுகள் பண்ணுங்கள். நான் சத்தியம் செய்கிறேன் என்றாள் கோபத்துடன். ஊர் 2 பட்டு விட்டது. பெரிய தனக்காரர் மனைவி கனகம்மாள் தன் மருமகள் மீது குற்றம் சுமத்தி பஞ்சாயத்தார் முன் நியாயம் கேட்கப் போகிறார்களாமே. கன்னத்தில் கை வைத்து பிரமித்து போனார்கள் பெண்கள். உண்மை ஏதோ இருக்கு, இல்லாட்டி பெரிய மனுஷங்க வீட்டு சங்கதியெல்லாம் இப்படி நடுவீதிக்கு வர வேண்டாம் இல்லையா? கனகம்மாளுக்கு மருமகளை ஆரம்பத்திலேயே பிடிக்கலையாம். மிரட்டி அடிக்க இப்படி ஒரு திட்டம். அவங்க அப்படி செய்தா ஊர் பெரிய மனுஷங்க ஒப்புக்குவாங்களா? காலையிலிருந்த கடைத்தெருவில் வம்பர்கள் வாய் அசைந்த மயமாக தான் இருந்தது. சுப்பிரமணிய குருக்கள் உச்சிகால பூஜை முடிந்ததும் கோவிலை பூட்டி கொண்டு கிளம்பியவர் தென்னந்தோப்பு பாதைக்குள் புகுந்தார். வேகமாக கோவிலை நோக்கி மூச்சிறைக்க வந்த கந்தசாமியை பார்த்து பிரமித்து நின்றார். உங்களைத்தான் பார்க்க ஓடி வந்துகிட்டு இருக்கேன். கந்தசாமி திணறினான். அதிசயமா இருக்கே, நானும் உன்கிட்ட பேசத்தான் உன் வீட்டு பக்கம் வந்துட்டு இருக்கேன். இப்படி எல்லோரும் சேர்ந்து அந்த அம்மாளை அவமானப்படுத்துறது நியாயமா? அவங்க பிறந்த வீட்டுக்கு ஒரு செய்தி சொல்லாம பஞ்சாயத்து கூடுறது முறையா? லாவண்யா அம்மா தான் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொன்னார்களாம். நீடிச்சு இந்த சிரமத்தை அந்த பெண்ணால தாங்கிக்க முடியலையாம். நீங்க தான் கூட இருந்து நடத்தி வைக்க போறவங்க. அதனால நீங்க இதை தடுக்க முடியாதா? இது சுத்த அநியாயம்னு பெரியவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாதா? நானா? என் பேச்சுக்கு அத்தனை மதிப்பு எதப்பா? நான் நீட்டுற கற்பூர ஜோதி தட்ட ஜனங்கள் அணுகி கண்களில் ஒத்திக்குவா. சுவாமிக்கு ஆராதனை செய்த ஜோதி மேலே இருக்கிற பயபக்தி அந்த சுவாமியை தினம் அலம்பி அலங்கரித்து வழிபடுற இந்த குருக்கள் மேலே யாருக்கு இருக்கு சொல்லு? நான் ஏதாவது பேசினா வாயை மூடு ஐயான்னு பதில் வரும். இந்த பஞ்சாயத்தில் மிக சன்னமாக ஒலிக்க போகிற குரல் என்னுடையதாக தான் இருக்கும். உன்னை எதுக்கு பார்த்து பேச ஆசைப்படுறேன்னா, நீ 4 பேருக்கு எடுத்து சொல்லி நியாயத்தின் பக்கம் கொஞ்சம் ஆள் சேர்ப்பேன்னு நம்புகிறேன். அப்போது நீங்கள் அவங்க மேலே சந்தேகப்படலை இல்லையா? அந்த பெண் மேலே தப்பு எதுவும் இல்லைன்னு என் மனசு சொல்கிறது. யாரோ செய்த சூழ்ச்சியா பாவம் அந்த பெண் மேலே களங்கம் சுமத்தப்பட்டிருக்கு. இது போதும் ஐயா. நீங்களும் நானும் என் பெண் ஜாதியும் இன்னும் சிலரும் அந்த பெண் பக்கம் துணையா நிற்போம். என்ன நடக்கிறதுன்னு பார்த்துடுவோம். கோபமும் துயரமுமாக கூறிவிட்டு அவசரமாக விடைபெற்று கொண்டு விரைந்தான் கந்தசாமி. அன்று பிற்பகல் நாட்டாண்மைக்காரரின் மனைவி திலகவதி வந்து வாசல் கதவை தட்டினாள். கதவை திறந்த கனகம்மாள் முகத்தை சுளித்து கொண்டாள். இன்னைக்கு பஞ்சாயத்து நடக்க போறதுனால லாவண்யாவுக்கு துணையா இருக்க நான் வந்திருக்கேன். முருவளித்தபடி உள்ளே வந்தாள். கழுத்தை பிடித்து தள்ள முடியாத நிலை. தலையை அசைத்தாள் கனகம்மாள். அறையின் மூலையில் தரை மீது உட்கார்ந்திருந்த லாவண்யாவை கண்டதும் திகில் பகீர் என்று அவள் நெஞ்சை கவ்வியது. சோறு தண்ணி கூட இல்லாது இது என்ன அலங்கோலம்? லாவண்யா, நான் தான் திலகவதி வந்திருக்கிறேன். நீ பஞ்சாயத்துக்கு இப்படியே வரக்கூடாதம்மா. பஞ்சாயத்து கோவில் முன்னாடி நடக்கிறது. நீ ஈஸ்வரன் சன்னதியில் சத்தியம் பண்ண போற. குளிச்சுட்டு வேறு புடவை கட்டிக்கிட்டு சுத்தபத்தமாக வரணும், அனுசரணையாக சொன்னாள். லாவண்யா ஒரு கணம் வெறுப்புடன் விழித்தாள். பின்னர் நாட்டாண்மைக்காரரின் மனைவி சொல்வது சரி என்று படவே மாடியிலிருந்து தங்களது படுக்கை அறைக்கு செல்ல எழுந்தாள். அறை வாசலில் தயக்கமாக நின்றாள். 2 தினங்களுக்கு முன் தன் உயிருடன் ஒன்றாகிவிட்டது போன்ற மகேந்திரன் இப்போது அவளுக்கு அந்நியனாக தென்பட்டான். அவனுடன் பகிர்ந்து கொண்ட அந்த அறைக்குள் செல்ல உணர்வுகள் மிரண்டன. மெல்ல தன் பீரோவை திறந்தாள்.
தன் பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்த சேலை, ரவிக்கை இத்தியாதிகளை ஒரு தட்டில் வைத்திருந்தாள். அவைகளிலிருந்து நூல் சேலையையும் உள்ளாடைகளையும் எடுத்துக்கொண்டு விரைவாக குளியல் அறைக்குள் புகுந்தாள். ஷவரிலிருந்து பச்சை தண்ணீர் மழை போல தலை மீது விழுந்தபோது அவளுக்கும் மகேந்திரனுக்கும் இடையே இருந்த பந்தம் சொந்தம் எல்லாம் அன்றுடனே அற்று போய்விட்டது போன்றதொரு திகைப்பை தரவே அந்த துயரத்தின் கொடுமையை தளது அவள் அழுது கொண்டே ஸ்நானம் செய்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டு கீழே வந்தாள். ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்தா நல்லதம்மா. திலகவதி வற்புறுத்தியும் கண் கலங்கி போனாள் அவள். மருமகள் மீது குற்றம் இருந்த போதிலும் பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வரும் முன் கனகம்மாள் இத்தனை ஒரு அரக்கத்தனமாக நடந்து கொண்டிருக்க தேவையில்லை. பட்டினி போட்டு ஒதுக்கி வைத்தது அநியாயம். உள்ளூர வெகுண்ட திலகவதி தொண்டையை செருமினாள். பஞ்சாயத்தின் போது நான் லாவண்யாவை கூட்டிகிட்டு வர போறதால எங்க வீட்டுக்கு இப்பவே அழைச்சிட்டு போக நினைக்கிறேன். மறுப்பு இல்லையே? மெல்லிய குரலில் கேட்டாள். எனக்கு மாமியார் என்கிற தகுதி பஞ்சாயத்து முடிவில் தானே இருக்கு. அதனால மறுப்பு சொல்ல என்ன உரிமை? கனகம்மாள் வெறுப்பை உமிழ்ந்துவிட்டு மருமகளை ஆத்திரமாக பார்த்தாள். தெரு பெண்கள் கண்களில் பட்டு வாயில் விழுந்து புரளாதிருக்க லாவண்யாவை புழக்கடை வழியாக ஓடிய ஒரு சிறு ஒற்றையடி பாதையில் நடத்தி சென்று தங்கள் வீட்டு தோட்டத்தின் வழியே உள்ளே அழைத்து கொண்டு வந்தாள் திலகவதி. உடனடியாக கொஞ்சம் பசும்பாலை காய்ச்சி கொண்டு வந்து குடிக்கச் சொல்லி வற்புறுத்தினாள். சுமங்கலி பெண், பட்டினியும் பசியுமாக கோவில் முன்னு சத்தியம் செய்யக்கூடாது. ஊருக்கு நல்லதில்லையம்மா. அதனால தயவு செய்து கொஞ்சம் இதை குடி. என் வயத்துக்கு வேண்டாம், ஊர் க்ஷேமமா இருக்கட்டும் என்று கூறிய லாவண்யா பாலை பருகி முடித்தாள். பஞ்சாயத்துக்கு புறப்பட வேண்டிய நேரத்தில் தங்கள் வீட்டு வில்வண்டியில் அவளை ஏற்றிக்கொண்டு கிளம்பினாள் திலகவதி. ஆலமரத்து மேடையைச் சுற்றி ஊர் மக்கள் பலர் ஆண்கள் ஒருபுறமும் பெண்கள் ஒருபுறமும் திரண்டு விட்டிருந்தனர். வண்டியிலிருந்து இறங்கிய லாவண்யாவின் நெஞ்சு பக்பக்கென்று அடித்து கொண்டது. கனவில் கூட எண்ணி பார்க்காத அவமானம் இது. விபச்சாரம் செய்துவிட்டவளை விசாரிப்பது போல ஊரார் முன்னால் அவளது நடத்தை எடை போடப்பட போகிறது. அண்ணனுக்கு மட்டும் இந்த செய்தி தெரிந்தால் நெஞ்சம் நெருப்பாக எரிய, கால்கள் தள்ளாட, தூக்கு மேடையை நெருங்கும் கைதி போல திலகவதியின் பின்னால் பெண்கள் பகுதியில் நின்று கொண்டாள் லாவண்யா. ஆலமரத்து மேடை மீது அலங்காரமானதொரு ஜமக்காலம் விரிக்கப்பட்டிருந்தது. ஒரு ஸ்டீல் கூஜாவில் தண்ணீரும் ஒரு டம்ளரும் ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருந்தன. கூட்டத்தில் திடீரென்று கசமுச சத்தம் வர கேட்டு ஓரக்கண்ணால் பார்த்தாள் லாவண்யா. வெள்ளை பட்டு சேலையில் மகனுக்கு பின் கம்பீரமாக வந்த கனகம்மாள் எல்லோருக்கும் முன் பெண்கள் பகுதியில் தரையில் மீது விரிக்கப்பட்டிருந்த பட்டுப்பாயில் உட்கார்ந்து கொண்டாள். மகேந்திரன் ஆண்கள் பகுதியில் உட்கார்ந்து கொண்டான். பஞ்சாயத்து நடவடிக்கையை பார்க்க சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரனும் வந்திருந்தார். பஞ்சாயத்தின் 10 உறுப்பினரும் நாட்டாண்மையை பின்தொடர மேடை மீது வந்து அமர்ந்து கொண்டனர். பெண்கள் பகுதியில் உட்கார்ந்திருந்த செங்கமலம் எதிர்பக்கத்திலே அமர்ந்திருந்த தன் கணவனையும் சுப்பிரமணிய குருக்களையும் உறுத்து பார்த்தாள். இதென்ன அநியாயம்? தாயாரின் மன அமைதிக்காக மனைவியை நடுசந்தியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறானே மனிதன். மனைவி மேல் சந்தேகம் என்றால் ரகசியமாக வீட்டோடு விசாரிப்பை நடத்திவிட்டு வேண்டாம் என்றால் பெஞ்சாதியை பிறந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாமே. பலவும் எண்ணி வெகுண்டு கொண்டிருந்தாள். சுப்பிரமணிய குருக்கள் பிரார்த்தனை செய்ய பஞ்சாயத்து ஆரம்பமாகியது. அன்று முழு நேரமும் பஞ்சாயத்தில் பெரிய தனக்காரர் மருமகள் மேல் கொண்டு வரப்பட்டிருக்கும் குற்றச்சாற்றை விசாரிப்பது என்ற ஒரே பிரச்சனைதான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. தொண்டையை கனைத்து கொண்டு நாட்டாண்மை முருகேசன் பேசத் தொடங்கினார். வெள்ளத்திலே மூழ்கி இறந்து போனவன் ஒருவனின் உடல் வடவாற்றுக்கரை ஓரத்திலே கண்டெடுக்கப்பட்டதிலிருந்து அன்று வரை நடந்த அத்தனையும் சொல்லி முடித்தார். பின்னர் கனகம்மாள் எழுந்து நின்றாள். கூட்டத்திலே சலசலப்பு ஏற்பட்டு அடங்கியது. புடவை தலைப்பை இழுத்து மூடிக்கொண்டு அவள் கோபம் கொப்பளித்த கண்களால் எல்லோரையும் வெறித்தாள். ஒழுக்கம் பேச வந்தா அது ஊரில் உள்ள எல்லோருக்குமே பொதுவான சங்கதி. இந்த மாதிரி சங்கடமான சமயங்களில நாம் முடிவு செய்ய முடியாத பிரச்சனைகளை பஞ்சாயத்து கையில ஒப்படைக்கிறது தான் முறை. பெரியவங்களான உங்களுக்கு இது மாதிரியான பல பிரச்சனைகளை கேட்டு நியாயம் வழங்கின அனுபவம் ஏராளம் உண்டு. இந்த கோயில் முன்னாடி பலருடைய குறைகளை நீங்க தீர்த்து வச்சு உண்மையை எல்லோருக்கும் விளக்கி இருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை.
எங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை காலம் வந்துட்டுருக்கு. என் மருமக பேர்ல நான் சந்தேகப்படல. என் மகன் சந்தேகப்படல. ஆனால் ஊர்வாய் சும்மா இருக்காது. அசிங்கமா பேசுவாங்க. என் கணவன் வாழாது வாழ்ந்துட்டு போனவர். அவரை பத்தி உயர்வா பேசிக்கிட்டு இருக்கிற அதே ஜனங்க இந்த ஒரு சங்கடத்தால எங்க குடும்பத்தை பற்றி குறைவா சொன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. ஊர் மக்களுக்கு உண்மை தெரிய வைக்க வேண்டியது நம்மோட கடமை. என் மருமகள் தன் பேரில் எந்தவிதமான தப்பும் இல்லைன்னு போலீஸ் விசாரிப்புக்கும் நாட்டாண்மை விசாரிப்புக்கும் அழுத்தமா சொல்லிட்டா. இது இப்போ மக்கள் விசாரிப்பு, மகேசன் முன் விசாரிப்பு. இப்போவும் கடவுள் முன்னாடி, பெரியவர்கள் உங்க முன்னாடி, மக்கள் எதிரே தான் குற்றமற்றவள், இது யாரோ செய்யப்பட்ட சதின்னு சத்தியம் செய்துட்டா, நான் இவளை மறுபடியும் என் மருமகளாக ஏத்துக்கிட்டு எல்லோரும் போல ஒத்துமையா வாழ ஒப்புக்கிறேன். என்னை பத்தி விவாதம் இவ்வளவுதான். இனி பெரியவர்களான நீங்க தான் முடிவு எடுத்து எல்லாத்தையும் சுழுவாக முடிச்சு தரணும். மூச்சு இறைக்க நெற்றி மீது பிடித்த வியர்வையை துடைத்து கொண்டு உட்கார்ந்தாள். நாட்டாண்மை பஞ்சாயத்து உறுப்பினர்கள் முகத்தை பார்க்க அவர்கள் அனைவரும் ஆமோதித்தபடி தலையசைத்தனர். ஊசி விழுந்தாலும் அதிர்ச்சி எழும் சப்தம் அங்கு நிலவி இருந்தது. நாட்டாண்மை தொண்டையை செருமிக் கொண்டார். அப்போ லாவண்யா அம்மா, ஒரே ஒரு காரியம் நீ செய்தாகணும். கடவுள் சன்னதியை நோக்கி நின்றுக்கிட்டு குருக்கள் ஐயர் கொடுக்கிற கற்பூரத்தை கையில் வச்சுக்கிட்டு அவர் அதை ஏற்றி விட்டதும் அதை கடவுளுக்கு ஆரத்தி சுத்திக்கிட்டு, நீ தவறு எதுவும் செய்யலை, கடவுள் சாட்சியாக நீ குற்றமற்றவன்னு 3 தரம் பிரமாணம் செய்யணும். கற்பூரம் அணைகிற வரை உள்ளங்கையிலேயே ஜோதியை வச்சுக்கிட்டு நிற்கணும். அணைஞ்சதும் உன் மாமியாரும் பஞ்சாயத்தும் உன் உள்ளங்கையை சோதிப்பாங்க. தீக்காயம் ஏதும் ஏற்படாமல் இருந்தா நீ உண்மையில் குற்றமற்றவள். காயம் ஏதும் ஏற்பட்டிருந்தால் மேலே பேசாது அவளை பார்த்தார். எரிகின்ற கற்பூரத்தை கையில் வைத்து கொண்டு நிற்கணுமா? இது என்ன சோதனை? திடுக்கிட்டு கேட்டாள் லாவண்யா. சீதைக்கு அக்னி பரீட்சை வச்சது போல இதுவும் ஒண்ணு. பின்னாலிலிருந்து யாரோ முணுமுணுத்தது துல்லியமாக எல்லோருக்கும் கேட்டது. தட்டில் கற்பூர குவியலுடன் சுப்பிரமணிய குருக்கள் அவளை அணுகினார். முடியாது, நான் அப்படி சத்தியம் செய்ய மாட்டேன். அந்தி வேளையில் அமைதியான நேரத்தில் லாவண்யா அலறியது ஊரின் சாலை தெருக்கள் வரை எட்டியது. உங்கள் முன்னாடி நான் இன்னொரு சீதையாக இருக்க முடியாது. கண்ணீர் கண்களில் மாலையிட உரத்த குரலில் கத்தினாள் லாவண்யா. இக்கதையின் இறுதி பகுதி நாளை தொடரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.